Good morning students, I am Mrs. Madhuri. Today we are going to see Unit 4 Events and Controls, Chapter 14 Repeating Actions. So let us see the learning objectives of this topic. Today we are going to learn repeating actions. In repeating actions we are going to see the three blocks, namely forever block, repeat block and repeat until block. Forever block. It means repeat a set of commands endlessly unless the stop sign is clicked, the stop all block is activated or the stop script block is activated within the loop. So in the forever block அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க lower classesல Q basic learn பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் பற்றி நீ ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம், ரிப்பீட்டிங் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு செட் ஆஃப் கமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் when the condition is met. எப்போ வந்து அந்த கண்டிஷன் வந்து ரீச் ஆகுதோ அந்த கண்டிஷன் ரீச் பண்ணுற வரைக்கும் the particular statements will be execute one by one. ஸோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஃபார் எவர் பிளாக் அப்படின்றதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ரிப்பீட் அ செட் ஆஃப் கமெண்ட்ஸ் எண்ட்லெஸ்லி. ஸோ எப்போ வரைக்கும் அது ரிப்பீட் ஆகி எண்ட்லெஸ்லி அப்படின்னா என்னது, ரிப்பீட் அ செட் ஆஃப் கமெண்ட்ஸ், அந்த பர்டிகுலர் கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். when it will stop அப்படின்னா எப்போ நான் வந்து ஸ்டாப் சைனை வந்து நீ கிளிக் பண்ணுறியோ, அப்படி இல்லைனா ஸ்டாப் ஆல் பிளாக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நீ ஆக்டிவேட் பண்ணுறியோ அது வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும். within the loop that particular command will be executed again and again. We come to the exercise. இப்போ எக்ஸசைஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஹைட் அப்படின்ற ஆப்ஷன், தென் செட் பென் சைஸ் டு 10. நமக்கு நல்லாவே தெரியும் பென் சைஸ், ஓகேவா, என்ன சைஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறோம். இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூ ஹாவ் டு என்டர் யுவர் ஓன் வேல்யூஸ் 10, 11, 12 வாட் எவர் இட் இஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளியர் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கோம் பென்னை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் வந்து கிளியராக இருக்கணுன்றதுக்காக வி ஹாவ் டு யூஸ் த கிளியர். பென் டவுன் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்காகனா நம்ம பென்னை வச்சு ரைட் பண்ண போகிறோம். ஸோ பென்னோட பொசிஷனை அந்த ஸ்க்ரீனில் ஸ்டேஜில் வந்து பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் எவர் லூப். இந்த ஃபார் எவர் லூப்பில் என்ன கமெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கோ டு மவுஸ் பாயிண்டர் அப்படின்ற ஆப்ஷன். அப்போ மவுஸ் பாயிண்டர் நம்ம எங்கெல்லாம் மூவ் பண்ணுறோமோ மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதான் கோ டு மவுஸ் பாயிண்டர் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, மூவ் ஆகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பென் கலர் பை 10. ஸோ இது ஒரு பென் கலர், சேஞ்ச் பென் கலர்னு நமக்கே தெரியும். அடுத்தடுத்த கலராக என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம மவுஸ் பாயிண்டர் எங்கெல்லாம் மூவ் பண்ணிகிட்டே இருக்கோமோ ஸோ கலர் பெண்ணோட கலர் என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணி we have to draw something. கிளியரா? ஸோ இந்த ப்ரோக்ராம் புரியுதாமா? ஓகே, come to the next one, repeat block. So repeat a set of commands for the specified number of times before allowing the script to continue. ஸோ இது என்ன அப்படின்னா அந்த ரிப்பீட் பிளாக்ல வந்து அதே மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ், இத்தனை டைம் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராசஸை கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதான் ரிப்பீட் அ செட் ஆஃப் கமெண்ட்ஸ் ஃபார் த ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிஃபோர் அலோயிங் த ஸ்கிரிப்ட் டு கண்டினியூ. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறோம், திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் வித் ரிப்பீட் பிளாக். ரிப்பீட் பிளாக் நான் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ பென் டவுன். ஸோ நமக்கு பென் வேணும் கண்டிப்பாக. ஸோ வி ஹவ் டு டேக் அ பென் அண்ட் செட் பென் கலர் டு வயலட். ஒரு பென் கலர் ஒன்று செட் பண்ணிக்கிறோம். பென் சைஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் யுவர் விஷ் 4, 5 or whatever it is we have to give. Then use the repeat block. So repeat blockல என்ன சொல்கிறோம் அப்படின்னா move 100 steps then turn 120 degree. அப்போ ஃபஸ்ட்டு பென் சைஸ் ஃபஸ்ட்டு அந்த கேட் ஸ்ப்ரைட் பாருங்கள். ஸோ அங்கேருந்து ரைட் சைடு உனக்கு 100 ஸ்டெப் வந்து மூவ் ஆகும். இமீடியட்டாக அந்த கேட் ஸ்ப்ரைட் என்ன ஆயிடும், 120 டிகிரிக்கு டேர்ன் ஆகிடும். திரும்ப அகைன் அங்கேருந்து ஒரு 100 ஸ்டெப். அப்போ நெக்ஸ்ட் லைன். ஓகே, ஸோ அகைன் டேர்ன் ஆகும். ஸோ எத்தனை டைம் வந்து இது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்குது, 3 times ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ வி ஹவ் டு கெட் அ ட்ரையாங்கிள். ஓகேவா? பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடா, தென் அங்கேருந்து டவுன், அகெயின் டவுன்லேருந்து டேர்ன் ஆகிட்டு அப். ஸோ நீ எங்கே ஸ்டார்ட் பண்ணியோ அங்கே உனக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதான் அந்த ரிப்பீட் பிளாக் அப்படின்றது. அப்போ இந்த மூவ் 100 ஸ்டெப், டேர்ன் 120 டிகிரிஸ் அப்படின்ற இந்த ரெண்டு கமெண்ட்டும் உனக்கு எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், 3 times. ஏன்னா ரிப்பீட்டில் வி ஹவ் டு மென்ஷன் 3. நம்ம 3 times கொடுத்துருக்கனால இட் வில் பி ரிப்பீட் 3 times. சப்போஸ் இங்கே நீ 4, 5 கொடுக்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? கிளியரா? சி த அவுட்புட். பக்கத்தில் பாருங்கள் அவுட்புட் இருக்குது உங்களுக்கு. ஓகே, கம் டு த நெக்ஸ்ட் ஒன். without repeat block. இதே வந்து நான் repeat block இல்லாமல் நான் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி பென் டவுன் யூஸ் பண்ணிட்டோம், செட் பென் கலர் கொடுத்தாச்சு, பென்னுக்கு ஒரு சைஸ் கொடுத்துட்டோம்.
ஸோ மூவ் 150 steps. நெக்ஸ்ட் என்ன, டேர்ன் 120 degrees. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் ஃபர்ஸ்ட் லைன் வந்து மூவ் ஆகுது, திரும்ப டேர்ன் ஆகிட்டு திரும்ப அகைன் மூவ் 150 steps. இப்போ ஆட்டோமேட்டிக்காக டவுனில் ஒன்று மூவ் ஆகும், ஒரு லைன் கிரியேட் ஆகும், திரும்ப டேர்ன் ஆகுது 120 degreesக்கு, டேர்ன் ஆகிட்டு திரும்ப அகைன் 150 ஸ்டெப்ஸ்க்கு அப் சைடு மூவ் ஆகும். ஓகேவா, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? அதே நம்ம ரிப்பீட் பிளாக்ல கொடுத்தப்போ ஒரே ஒரு மூவ் ஸ்டேட்மெண்ட்டும் டேர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு பிளாக் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் நீ வித்தவுட் ரிப்பீட் பிளாக் கொடுக்குற அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் யூ ஹவ் டு யூஸ். உனக்கு எத்தனை டைம் மூவ் பண்ணி டேர்ன் பண்ணணுமோ அத்தனை டைம் யூ ஹவ் டு கிவ் த பர்டிகுலர் பிளாக். இதுதான் உனக்கு வித் ரிப்பீட் பிளாக்குக்கும் வித்தவுட் ரிப்பீட் பிளாக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ். Okay, let us see the next example. இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் பாருங்க, அதே ரிப்பீட் பிளாக் யூஸ் பண்ணி தான். ஸோ சேம் பென் டவுன் எடுத்துக்கிட்டோம், பென் கலர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பென்னோட சைஸ் என்ன கொடுத்து போவீங்க 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ரெண்டு ரிப்பீட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு ரிப்பீட் 50 அப்படின்னு, இப்போ 50 டைமு அதுக்கு இன்சைட் இருக்க ரிப்பீட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிட்டே இருக்கும். ஸோ அப்போ இன்சைட் பாருங்க ரிப்பீட் 3ல என்ன பண்ணுறோம், மூவ் 150 ஸ்டெப்ஸ் அண்ட் டேர்ன் 120 degrees. ஸோ 3 டைம் வந்து உனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், இது வந்து உனக்கு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். கிரியேட் ஆகிட்டு அகெயின் டேர்ன் 5 degrees. டேர்ன் 5 degreesனா 5 degrees லைட்டாக தான் உனக்கு வந்து டேர்ன் ஆகும். டேர்ன் ஆகிட்டு திரும்ப எத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, இந்த ஒரு ப்ராசஸே வந்து 50 டைம் உனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நமக்கு அந்த பேட்டர்ன் பாருங்க. ஸோ 50 டைம்ஸ் 50 தடவை வந்து உனக்கு என்ன ஆகிட்டே இருக்குது, ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. So அப்போ we have to get this pattern. Okay, so inside இருக்க repeat blockல வந்து உனக்கு நம்ம before பார்த்ததாமா ஒரு triangle shape ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த triangle shape எத்தனை டைம் நமக்கு கிடைக்குது, 50 triangle shapes வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆனோடனே டேர்ன் 5 degrees லைட்டாக டேர்ன் ஆகும், திரும்ப அகைன் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அந்த மாதிரி 50 டைம்ஸ் நமக்கு வந்து 50 triangles we have to get up. கிளியர்? ஸோ அது அப்படி கிரியேட் ஆகும்போது நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்றாங்க. ஓகே, so next repeat until block. Blocks held inside this block will loop until the specified boolean statement is true, in which case the code beneath the block will execute. கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து true or false னு செக் பண்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி it will be execute. இப்போ come to the example, repeat until அப்படின்ற block. ஸோ repeat untilல key space pressed. உனக்கு லாஸ்ட் சாப்டர்ல 13th சாப்டர்ல when key is pressed அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்போம். ஸோ அதில் என்ன சொல்லிப்போம் அப்படின்னா, அந்த கீன்ற இடத்துல யூ ஹவ் டு கிவ் எனி வேல்யூ. நீ ஆல்பபெட் கொடுக்கலாம், நம்பர்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஆரோ கீஸ், ஸ்பேஸ் கீஸ், நீ எந்த கீயை ப்ரெஸ் பண்ணுறியோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வில் பி கேரிட் அவுட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ கீ ஸ்பேஸ் ப்ரெஸ்டு, இந்த எந்த கீயை ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கோம், ஸ்பேஸ் கீ. அந்த ஸ்பேஸ் அப்படின்ற கீயை நீ ப்ரெஸ் பண்ணால் உனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, சேஞ்ச் சைஸ் பை 1. கேட் ஸ்ப்ரைட்டோட சைஸ் என்ன ஆகணும், சேஞ்ச் ஆகும். நீ எப்பெல்லாம் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணுறியோ ப்ரெஸ் பண்ண which will be increase. ஏன்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து என்னது, ப்ளஸ் வேல்யூஸ். அப்போ ஒரு சைஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, கிளியராமா? இப்போ ரிப்பீட் அன்டில் பிளாக் புரியுதா? ஸோ லெட் அஸ் கோ ஃபார் அ டெமோ செஷன். இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராம்ஸை டெமோ பண்ணலாம் வாங்க. ஸோ ஓப்பன் யுவர் ஸ்க்ராட்ச் ப்ராஜெக்ட். லெட் அஸ் see the first program, colorful paint brush. ஸோ லுக்ஸில் ஹைட் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. தென் பென்னோட சைஸை வந்து செட் பண்ணிக்கணும். செட் பென் சைஸ் டு 1. ஐம் கோயிங் டு சேஞ்ச் இட் அஸ் 8. தென் கிளியர். ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணணுமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். தென் பென்னோட பொசிஷன், பென்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பென் டவுன் பிளாக் யூஸ் பண்ணி how to fix the pen. Then I am going to take forever block. So control block la forever அப்படின்ற block எடுத்துக்கிறேன். So go for a motion block. Next go to mouse pointer அப்படின்ற இந்த option. Then change pen color. Change pen color by 10 அப்படின்ற இந்த option. ஓகேவா? பார்க்கலாமா? இப்போ நான் ஒரு டைம் இந்த ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், என்ன வேணால் ட்ரா பண்ணலாம், ரைட் பண்ணலாம். see now. okay, so I get the pen. see, so I am going to write anything. d welcome அப்படின்னா I am going to write.
okay. So இந்த மாதிரி how to do anything. இப்போ நீ clear பண்ணிட்டு see clear click பண்ணா clear ஆயிடும். again program click பண்ணுங்க, get a pen. okay வா. so என்ன பண்ணலாம், how to draw anything. so இந்த மாதிரி ஏதாவது நீங்க draw பண்ணிக்கலாம், flower whatever it is. okay va, clear? so it is your first program. come to the second program. second வந்து it is your forever block. forever blockல not only இதுதான் யூஸ் பண்ணனும் கிடையாது, how to use any option. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்திருப்போம்ல, ட்ரையாங்கிள் கிரியேட் பண்றது கூட நீ என்ன பண்ணலாம், இதல வந்து நீ கிரியேட் பண்ணி பார்க்கலாம், ஷேப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். next repeat block பார்க்கலாம். I'm going to take a new file. so come to the program, pen down block, set pen color, then pen oda size, set pen size to 3. let us your wish ma, I have to give any value. then repeat block. so repeat block how many times, and give 3 times. so move 100 steps on turn 120 degrees. so let us see the output. இப்போ பார்க்கலாம் பாருங்க, ஓகேவா. so 100 steps கொடுக்கிறேன். இப்போ இதே வந்து என்ன பண்ணலாம், இங்க 150 னு கொடுக்கலாம், கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. so next triangle பாருங்க 150. இப்போ நம்ம இத கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டு இப்போ கிளியர் சொல்லிருக்கோமா, இப்போ clear ஆயிடுச்சா. இப்போ இங்க போய்ட்டு I'm going to change the value. clear remove பண்ணிடுறேன். இப்போ இங்க ஒரு 80 கொடுத்துட்டு 100 உன்னோட விஷ் தான், என்ன வேல்யூ வேணா கொடுக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீ வேல்யூவை கொடுக்க அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகிட்டே இருக்கும், பிக்சர்ஸோட ஷேப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா. கிளியரா. ஓகே நெக்ஸ்ட்டு வித்தவுட் ரிப்பீட் பிளாக். இப்போ இதே ப்ரோக்ராமை ரிப்பீட் பிளாக் இல்லாமல் எப்படி வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ கோ ஃபார் அ ஃபைல் ஆப்ஷன், நியூ ஃபைல். ஸோ பென் டவுன் பிளாக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பென் கலர், தென் பென் சைஸ், பென் சைஸ் 3. ஸோ இப்போ மூவ் ஆப்ஷன், மூவ் 100 steps, turn 120 degrees. இப்போ நான் எத்தனை டைம் யூஸ் பண்ணணும், திரும்ப அகைன் ஒரு மூவ் 100 steps, turn 120 degrees, again move option 100 steps. Okay, now see. Okay va, triangle வந்துருச்சா. ஸோ இதான் வித்தவுட் ரிப்பீட் பிளாக். ரிப்பீட் பிளாக் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமை அப்போ எத்தனை டைம் நம்ம மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும், 3 times வந்து மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும், 2 times வந்து டர்ன் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் we have to get this. ஓகே, அதே ரிப்பீட் இருந்ததுன்னா நம்ம அது எத்தனை டைம் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் போதும், ஒரே ஒரு டைம் மட்டும் மூவ் பிளாக்கும் டர்ன் பிளாக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் பார்க்கலாம். Take a new file. So same pen down block, then pen color, then pen size, pen color, pen size 5. Then repeat block use பண்றோம். repeater 2 repeat block யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்ல 75, again another one repeat block
4 times கொடுக்குறேன். கொடுத்துட்டு move option, move 150 steps 3 times, turn the 120 degrees, again turn here 10 degrees. Okay va, 10 degrees வந்து turn பண்ண சொல்லலாம். See now, okay, so total 75 times வந்து நமக்கு repeat பண்ணிட்டே இருக்கும். Okay வா, clear ஆ? Okay வாமா? so இங்க என்ன பண்ணலாம், turn வந்து 10 degrees கொடுத்திருக்கோம், நீ 5 degrees 15 degrees அதுக்கேத்த மாதிரி you have to get the pattern. உனக்கு bookல வந்து 5 degrees கொடுத்தனால உனக்கு அந்த pattern வந்து ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும். நான் 10 degrees turn கொடுத்தனால கொஞ்சம் கேப் உனக்கு கிடைக்குது பாத்தீங்களா? ஓகேவா? சோ அதான் இந்த லூப் என்ன சொல்றாங்க அப்படினா, placing a loop inside another loop is termed as a nested loop. It is called as a nested loop. Nested loop அப்படினா ஒண்ணும் இல்ல, இப்போ repeat 75 அப்படின்ற அந்த repeat blockக்குள்ள இன்னொரு block நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், சேம் தான் repeat block. இதுதான் nested loop. ஒரு loopக்கு inside we have to use another one loop, that is called a nested loop. Okay, இப்போ இங்க repeat 3 அப்படின்றது எதுக்கு நெஸ்டடா இருக்கு, repeat 75 அப்படின்ற blockக்கு நெஸ்டடா இருக்கு. clear? so go for a next block, repeat until block. so next block பார்க்கலாம். so repeat until அப்படின்ற the block. let us see repeat until block. for that click the control block, போய்ட்டு repeat until அப்படின்ற இந்த ஆப்ஷன் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு next sensing block, sensing blockல key space pressed அப்படின்ற இந்த ஆப்ஷன். so இங்க space bar தான் யூஸ் பண்ணனும் கிடையாது, நீ என்ன பண்ணலாம், நீ எந்த up arrow down arrow right arrow இல்ல alphabet எது வேணா நீ யூஸ் பண்ணிக்கலாம். space bar எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு உங்க ப்ரோகிராம் என்ன அப்படினா change size by, என்னோட cat sprite ஓட size நான் என்ன பண்ண சொல்றேன், change பண்ண சொல்றேன். I'll give a value 5. இப்போ பாருங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா, நான் கிளிக் பண்ணோடனே இந்த cat sprite சைஸ் சேஞ்ச் ஆனது பார்த்தீங்களா? ஸோ arrow key தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, you have to give space key. space key யூஸ் பண்ணாலும் we will get this result. இப்போ இங்க I'm going to change the value -10 கொடுத்துக்கலாம். ஓகே, கிளியரா? ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும், நம்மளோட cat sprite சைஸை வந்து we have to change. I'll give 1. ஓகேவா? ஸோ இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா இந்த ஸ்பேஸ் கீ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் நான் என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். வேல்யூஸை சேஞ்ச் பண்ண இட் வில் பி மூவ். ஸோ இப்போ -20. ஓகேவா? நெக்ஸ்ட்டு I'll give 5. எப்போ ஸ்டாப் ஆகும் ப்ரோக்ராம் அப்படின்னா when I press the space bar. இப்போ space bar press பண்ணுறேன். ஓகேவா? இனிமேல் என்ன ஆகாது, ஓகே அவ்வளோதான். இப்போ நீ கிளிக் பண்ணாலும் உனக்கு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ரிப்பீட் அன்டில் கீ ஸ்பேஸ் ப்ரெஸ்டு. நீ ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுதான் ரிப்பீட் அன்டில். ஒரு கீயை நீ ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் திரும்ப திரும்ப இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வில் பி கேரிட் அவுட். கிளியரா? ஓகேம்மா? I think it is clear all of you. We will meet on the next class, ma. Thank you for watching.